அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் வாழணும்னு ஆசைப்படுறான். உங்களை பார்த்தா யாரும் நான் வாழவே வேணான்னு யாராவது யூஸ் பண்ணி நினைப்பீங்களா? நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு தான் மனுஷனுடைய வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா நல்லா வாழ்ந்து சிறந்திருக்கும்படி அப்படின்னு நிறைய ஆட்டோவிடம் போட்டுருவாங்க. சிறப்பா வாழணும், வாழ்க வளமுடன். அல்லேலூயா. வாழ்க வளமுடன் நிறைய இடத்துல எழுதிருப்பாங்க. ஏன்னா நல்லா வாழணும். அது படிக்கும் போது சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தைகளே அவர் சொல்லுகிறார்கள். சரி, அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல மனுஷனை படைச்சு அப்படிங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை நல்லா வாழணும்னு ஆசைப்படுவாரா? அவன் அழணும்னு ஆசைப்படுவாரா? அவன் வதரணும், அவன் கஷ்டப்படணும், ஒரு நாள் அவன் ஏன்டா வாழறோம், எதுக்குடா வாழறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுகளை சுமந்து கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் விரும்புவாரா? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நினைக்கிறோம்? நல்ல பெரிய ஆளா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சின்ன வயசுல இருந்து முயற்சி செய்யறோம். அவனை படிக்க வைக்கிறோம், அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அதை அனுப்புறோம், இதை அனுப்புறோம். இன்னும் நிறைய காரியங்கள் அவன் சரியா செய்யறானா சரியா செய்யலையா அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும்படி நம்ம காரியங்களை நாம் செய்கிறோம். அது போலதான் இந்த தகப்பன், இந்த தேவாதி தேவன் உங்களை வாழ்ந்து சிறந்திருக்கும்படி, நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படி, ஒரு தரமான வாழ்க்கை வாழும்படி, ஒரு சிறப்பான வாழும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் ஒரு பாதையை வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியில அவருடைய சித்தம் என்ன, அவர் எப்படி செயல்படுவாரு, எப்படி நமக்கு உதவி செய்வாரு அப்படின்ற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகத்துல நீங்க சிறப்பா வாழ முடியும். ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கை முறையை வச்சிருக்கிறாரு. பைபிள் வேதாகமத்தில் அது குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வேதாக முறையை நம்ம அறிந்து கொள்ளும் போது, தெரிந்து கொள்ளும் போது, பரலோகம் எப்படி உதவி செய்யுது. நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம்? அவன் எப்படி செய்வான், அண்ணன் உதவி செய்யல, தம்பி உதவி செய்யல, அவங்க உதவி செய்யல, பேங்க் உதவி செய்யல, நாடு உதவி செய்யல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை பத்தி இந்த புத்தகத்துல போடல. இந்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தைகள் அடங்குது. அந்த வார்த்தை என்ன சொல்ல விரும்புது? இந்த பரலோகம் உங்க வாழ்க்கையில் எப்படி உதவி செய்யும், ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எப்படி செயல்படுவாரு, எப்படி உங்களுக்கு நன்மைகளை செய்வாரு அப்படின்னு சொல்லி தரதுக்காக இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் அவர் நடத்துகிறார். வனாந்தரம் நடத்தி பல காரியங்களை அவர் டீச் பண்றார். இந்த நாட்கள்ல இந்த சோதிக்கத்தை பற்றி நானும் பேச போறேன். பாஸ்டர் பேசிட்டாரு. அதனால உங்களுக்கு தான் ஒரு பெரிய சோதனையா இருக்க போகுது. சரி, டியூட்டனாமி. இப்போ நம்ம நேர வசனத்துக்கு நேராக போவோம். உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1 ஒரு 5 வசனங்களை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்களித்து கொடுத்த தேசத்தில் நுழைந்து அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நான் இன்று உங்களுக்கு கொடுக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ
என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாக. அவர் உன்னை செருமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனிதன் உணவினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துவதற்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாயிருந்த மன்னாவினால் போஷித்தார். முதல்ல தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பிழைத்து, எல்லாம் சேர்த்து சொல்லுவோம், நீங்கள், நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்களித்து கொடுத்த தேசத்திலே நுழைந்து அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு போதும். என்ன ஆண்டவருக்கு சொல்ல விரும்புறேன்? நீங்க பிழைக்கணும். ஹலோ, என்ன செய்யணும்? பிழைக்கணும். முதல்ல பிழைச்சிருக்கணும் அப்படின்றார். இந்த பிழைப்புன்ற வார்த்தை ஜோயே அப்படின்ற ஒரு வார்த்தையில அது வருகிறது. பிழைக்கிறது இந்த வார்த்தை நல்லா பார்த்தீங்கன்னா ஜோயே அப்படின்ற ஒரு வார்த்தையை கிரேக்க பதத்தில் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த ஜோயே என்கிற வார்த்தை என்னன்னா உண்மையான வாழ்க்கை. உண்மையான லைஃப்னா நமக்கு புரியல, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதாகம் சொல்றது ராயல் ஸ்டாண்டர்ட் லைஃப். ராயல் லைஃப் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை அதை வாழ்வதுதான் அந்த வாழ்க்கை குறிக்குது. பாருங்க என்ன போடுறது, கடவுளின் ராஜ்யத்திலே சுறுசுறுப்பாக ஆசீர்வதிப்பட்டவராக முடிவற்றவராக இருத்தல். அப்ப வேதாகம் போதிக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா கடவுளுடைய ராஜ்யத்துல, அவருக்கு ராஜ்யம்னா இந்த ராஜ்யம், அவர் வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்களும் ஆசீர்வாதமா இருந்து அநேகர் உங்க மூலியமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீர், உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ தண்ணீர் உருவாகும். ஒரு நல்ல வார்த்தைகள் அடங்கிய உங்க வாழ்க்கையை அவர் இது பண்ணுவாரு. உங்க மூலியமா பலருடைய வாழ்க்கையை வளமாக்குறதுக்கான வாழ்க்கையை அவர் கொண்டு வருகிறார். அதுவும் இல்லாம புத்துணர்ச்சியுடன் வலிமையாக திறம்பட இருத்தல். அல்லேலூயா. எல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. புத்துணர்ச்சி, சும்மா புத்துணர்ச்சி, cheerful, ரொம்ப உற்சாகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. சில பேர் என்னவோ வாழறங்க, ஏதோ போறங்க, என்னவோ நடக்குதுங்க, ஏதோ நடக்குதுங்க, அப்படி இல்லை. உற்சாகமா இந்த வாழ்க்கையை நன்ற முறையில் நல்ல விதத்தில் உற்சாகத்தோடு வாழ்வது. பெயரடியாக சுறுசுறுப்பான சக்தி வாய்ந்த செயல்தரம், பேருக்கு ஏற்ற மாதிரி வாழுறது. அல்லேலூயா. பேர் ஆரோக்கியம் இருக்கும், நைட்டு ஃபுல்லா இரும்பி எல்லாத்துக்கும் கெடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. ஆரோக்கியமா இருக்கிறது. நல்ல பேர் பார்த்தா நல்லதா இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் இருக்க மாட்டான், மனுஷன் இருக்க மாட்டான். ஆனா இந்த வேதாகம் சொல்லுது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழறது, பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறது. பேர் வச்சதுனால பேருக்கு ஏற்ற மாதிரி வாழறதில்லை. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னா அதுக்கு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. வேதாகமத்தில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன படிகள். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாக்க இதை காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். முதல்ல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தம். வேதாகமத்தில் தேவர் சொல்றாரு நீங்க பிழைக்கணுமா, பிழைக்கணும்னா சும்மா ஏதோ லீவ் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. நல்லா வாழணும், சிறப்பான வாழ்க்கை வாழணும், அதுவும் இல்லாம பெருகணும், மல்டிப்ளை. அல்லேலூயா. நாங்கள் நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பெரிய ஆளுங்க, எங்கள் அப்பா அதோட எல்லாத்தையும் இறந்துட்டாருங்க, நான் ஓட்டாண்டியா இருக்காங்க அப்படின்னா பெருக்கம் கிடையாது, அங்கே சிறுபை தான். அப்படியே சின்னதாக ஆகிட்டு போயிடறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர, பெருக்கம்பா, நீ நாளடைவில் பெரிதாகணும், பெருசாகிட்டணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு, வாக்கு கொடுக்கிறார். அதுவும் இல்லாமல் உங்க ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தமான ஒரு தேசம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அடி உத, இன்னும் பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள போனாங்க. ஆனால் அவங்கள என்ன செய்யறாரு, மோசே மூலியமாய் கானான் தேசம், இப்போ சொல்லுகிற இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். அப்ப கொண்டு வரும்போது என்ன சொல்றாரு, அந்த வாக்குத்தத்தமான ஒரு உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், ஒரு உறுதி கொடுத்துருக்கிறேன், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் தருவதற்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அதனால நீங்க பெருசாகி பழகி பெருகி அந்த தேசத்துல முதல்ல நுழையணும், உள்ள என்டர் ஆகணும், உள்ள போகணும். முதல்ல என்டர் ஆயிட்டு
சுதந்திரிக்கிறது, அதை அப்படியே உங்களுடையதான் ஆக்கிக் கொள்வது, உங்களுக்குள்ள கண்ட்ரோல் கொண்டு வருவது, உங்க ஆளுகைக்குள்ள கொண்டு வருவது, உங்களுடைய காலடிக்குள்ளே கொண்டு வருவது, அதுதான் இந்த திட்டம் தான் ஆண்டவர் வச்சுட்டு இன்னொரு காரியம் சொல்லுகிறார். நீ உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அப்படின்றார். ஆனா இதை ஏன் பெற்றுக்கொள்ளல, ஏன் இதை எடுத்துக்கொள்ளல, ஏன் இதை நாம் பெற்றுக்கொள்ளல, சுதந்திரிக்கலன்னா உன் மனசுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, உன் இருதயத்தில் ஒண்ணு இருக்கு, அது உனக்கே தெரியல. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுதுன்னா அவிசுவாசம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அன்பிலீஃப். என்னது? அவிசுவாசம். விசுவாசம் இல்லை, பெற்றுக்கொள்வோட நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அவநம்பிக்கை தான் உன் வாழ்க்கை இப்படி போராடி கொண்டிருக்குது, இப்படி பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் உன்னை நான் ஒரு வனாந்திரத்தை நடத்துறேன். இந்த வனாந்திரன்றது பல இதுல வேஸ்ட் லேண்ட், ஒண்ணுமே இல்லாத வேஸ்டான இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறேன். அது வழியா உன்னை நடத்தி எடுத்துன்னு போறேன். அந்த இடத்துல உன்னை கொண்டு போயிட்டு, ஏன்னா உன் நிலைமை உனக்கே தெரியல, உனக்கு அதை புரிய வச்சேன்னா நீ நல்ல வெற்றி சிறப்ப உனக்கு புரிஞ்சிடும். எப்படி நல்ல காரியங்களை, தரமான வாழ்க்கை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ப காரியங்களை நீ அறிந்து கொள்வாய். இந்த சோதிக்கிறது வார்த்தை கிரேக் டயகனிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு கூட சொல்லப்படுகிறது. பாருங்க, டயகனிஸ், டயாகனோஸ்கோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் போயிட்டு மெடிக்கல் டேம், இது எல்லாம் கிரீக் டேம்ல தான் மெடிக்கல் டேம் கொண்டு வந்துடுறாங்க. முதல்ல உடம்பு வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குதுங்க, ஒன்று இது இருக்குன்னா 2-3 மாத்திரை கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி தெரிலன்னா என்ன செய்வாங்க? டயக்னோஸ் சென்டருக்கு அனுப்புவாங்க. மூளையை ஸ்கேன் பண்ணுவோம், மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை சாதாரண பிரச்சனைனா அது 3D ஸ்கேனில் போட்டு பார்க்கும். உள்ள ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி, இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு நரம்பு சிக்கிட்டு இருக்குது, ஒன்று நரம்பு ஏறிட்டு இருக்குது, அதனால இந்த இடத்துல பார்த்தா உனக்கு சரி பண்ணா உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றது தான் டயக்னோஸ்கோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து டயக்னஸ் அப்படின்ற வருது. டயக்னோஸ் பண்ணணும். உங்க வாழ்க்கையை டயக்னோஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் கவனிங்க. உங்க வாழ்க்கை என்ன பண்றீங்க? டயக்னோஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? ஏன்டா எனக்கு தோல்வி? ஏன் தோல்வி? 4 பேர் முயற்சி எடுத்து மேலே வரான், 4 பேர் கீழே போறான், 4 பேர் இது பண்றான். ஏன் எனக்கு மட்டும் தோல்வி? ஏன் எனக்கு மட்டும் இப்படி வேதனை? ஏன் என் வாழ்க்கை மட்டும் நல்லா இல்லை? ஏன் என் வாழ்க்கை சரியில்லை? என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பொதுப்படையான பிரச்சனை கொண்டு வந்துறாங்க. அதுதான் சொல்றாங்க தலைவிதின்றாங்க. ஐயோ, இது வேதம் அதெல்லாம் சொல்லல. தலைவிதி இலைவிதி எல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. அவர் என்ன சொல்றாரு? உள்ள மேட்ருப்பா, உள்ள டயக்னோஸ் பண்ணு, என்ன பிரச்சனை கண்டுபிடி. இருதயத்துல டயக்னோஸ் பண்றாங்க. பண்ணும்போது இந்த வால்வு அடைச்சிருக்குது, இந்த வால்வு சரியில்லை, மூச்சு விட முடியல, நடக்க முடியல, ஏறினா மூச்சு அரைக்குது, இறங்குனா பல பிரச்சனை, மயக்கம் வருது. என்ன மயக்கம் வருது? டயக்னோஸ் பண்ணு. அல்லேலூயா. என்ன பண்ணு? ஆராய்ச்சி பண்ணு, கண்டுபிடி. ஒரு அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பை சரி பண்ணா அது என்ன செய்யும்? சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடைப்பை கண்டுபிடி தான் இங்க நடத்துறாரு. இங்க நடத்திட்டு உனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் அவர் செய்கிறார். இன்னொன்று பண்ண சோதித்தறிதல். சொல்லுங்க, இன்னொன்னு சோதிக்கிறார். ஏன்னா டயக்னோஸ் பண்ணிட்டு அதை சோதிக்கிறார். சோதிக்கிற டெஸ்ட் பண்றது. ஒரு டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த டெஸ்ட் வச்சு தான் சில காரியங்களை அவர் கண்டுபிடிக்கிறார்கள். நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளை போய் எங்கேயும் சேர்க்க போனீங்கன்னா அந்த பிள்ளைங்க எங்கேயுமே டெஸ்ட்டே எழுதாத ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்களா? ஒன்றுமே டெஸ்ட் எதுவுமே அட்டன் பண்ணாமல் ஒரு இடத்துல போய் நீங்கள் சேர்ப்பீங்களான்னா ஒரு நாள் சேர்க்க மாட்டீங்க. என் குழந்தை பார்த்தீங்கன்னா என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படியே தவிழுவான். அவ்வளோ அறிவாளியாக இருப்பான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவனுடைய அறிவு. இங்கே நேராக அந்த இது பாருங்க, புல்பெட்டு கீழே இது இருக்குதா, சுவிட்ச் பாயிண்ட் இருக்குதா, அப்போ அப்படியே தவழ்ந்து வருவான். வந்து அந்த சுவிட்ச் பாயிண்டில் கையை விடுவான். எனக்கிட்டே சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்குதே, பரவாயில்ல, ஒன்றும் ஷாக் அடிக்காத பார்த்துட்டு இருப்பேன். என்ன செய்வான்? பக்கத்தில் இருக்க சுவிட்சை போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு கையை விரல விடுவான். போட்டோன்னு அட்டா பாவி, இவ்வளவு அறிவாளியா என் பையன், இதில் கரண்ட் வந்தாதான் ஷாக் அடின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை பற்றி எனக்கு ஒரு பெரிய பெருமை. இவன் இதெல்லாம் செய்வான், பெரிய அறிவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எப்படியே மனக்கண்ணில் பார்க்குறேன். எங்கே பார்த்தாலும் அவன் வாங்கின மெடல் அப்படியே ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரிலாம் ஒரு எனக்கு எண்ணங்கள் உண்டு. கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்தேன்.
ஸ்கூலில் சேர்த்த உடனே அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அவங்க சொல்லிட்டாங்க, உன் பையன் படிக்கவே மாட்டான், எந்த டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என் புள்ள அறிவாளி, இவ்வளோ திறமசாலி, நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க, உங்கள் ஸ்கூல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கூலில் போய் சேர்த்தேன். அங்கே போய் ஸ்கூலில் சேர்த்தா அங்கேயும் எல்லாத்துலேயும் ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். எனக்கு ஒரு குழப்பமாயிடுச்சு, என்னடா இவ்வளோ அறிவாளியாக இருக்கிறான். அங்கே போனால் அவங்க வந்து டெஸ்ட் பேப்பர்லாம் கூறுறாங்க, எல்லாத்துலேயும் ஃபெயில் மார்க். அப்போ என்ன இந்த ஃபெயில் மார்க்கு, ஒன்று தானே பாஸ் பண்ணுறான்னா மற்றதெல்லாம் ஃபெயில் ஆகிறான்னு ஏன் அப்படின்னா, அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஒரு மனுஷன் அறிவாளியா ரொம்ப திறமசாலியா அப்படி தெரிஞ்சிருதுக்கு டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, கேட்குறீங்களா? இந்த லாமன் டெஸ்ட் வைக்காதவங்க எல்லாம் குழந்தைய கொஞ்சுவாங்க, ஐயோ இப்படி பேசிச்சு அப்படி பேசிச்சு இப்படி பேசிச்சுன்னுவாங்க. கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்க, 90 பேரண்ட் தலையில கொட்டுவாங்க. என்ன புரியல இவ்வளவு பக்கா இருக்கே அப்படின்னு திட்டுவாங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் அங்க சோதிக்கிறது வெளிப்படுத்துது. அப்ப சோதிக்கிறது தப்பா கிடையாது, சோதிக்கிறது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம். சோதிக்கும் போதுதான் புள்ள எதுல வீக்குன்னு தெரியுது. மேக்ஸ்ல வீக்கா, பிசிக்ஸ்ல வீக்கா, இங்கிலீஷ்ல வீக்கா, இல்லது ஹிஸ்டரி சாப்டர்ல வீக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, மேக்ஸ்ல வீக்கா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் போட்டு அதுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி அவனை அவர்கள் அவங்க ரெடி பண்றாங்க, அங்க சரி பண்றாங்க. ஏன்னா அடுத்த முறை டெஸ்ட்ல பாஸ் பண்ணோம். அல்லேலூயா. எங்க இது சிவில் இன்ஜினியரிங்ல ரொம்ப டெஸ்ட் ரொம்ப முக்கியம். நாங்க கல் அடிக்கிற கம்பெனி வச்சிருக்கோம். இந்த கல்லை நாங்க டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணா 40 டன் தாங்குதா 50 டன் தாங்குதான்னு டெஸ்ட் பண்ணோம். ஏன் டெஸ்ட் முக்கியம்? அப்படி டெஸ்ட்ல ஃபெயில் ஆச்சுன்னா அதை மறுபடியும் காம்பினேஷன் மிக்ஸ் காம்பினேஷனா மாற்றி அதை சரிப்படுத்துறதுக்கு அந்த காரியங்களை செய்வோம். ஏன் செய்வோம் அப்படின்னா, இது பெரிய பில்டிங் கட்டும் போது அடியில் அதை வைப்பாங்க. வச்சனாங்க வரைக்கிற 100 கணக்கான டன் வெயிட் அந்த கல் தாங்கணும். அப்படி தாங்கினாதான் அந்த டெஸ்ட் மூலியமா அதை ப்ரூவ் பண்ணுது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பலவிதமான டெஸ்ட் வருது, சோதிக்கிறது கடந்து வருது. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, இதெல்லாம் தேவன் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். இதுல நீங்க கண்டுபிடிக்கணும், உங்களை சரி பண்ணிக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிமெண்ட் போட்டு சரி பண்ணணும்னு விரும்புறாரு. இல்லையா பாருங்க, என் பையன் இதை கண்டுபிடிச்சோம், நாங்கள் விட்டுடல, பல முயற்சி, அவனும் முயற்சி எடுத்தான். இன்னைக்கு நல்ல லெவலில் படித்து நல்ல மார்க் எடுத்து பெரிய லெவலில் ஒரு இன்ஜினியராக இருக்கான். அப்போ இந்த சோதனைகள் எப்பயாவது உங்க ஸ்கூல்ல போயிட்டு டெஸ்டே இல்லாத ஸ்கூல்ல போய் சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டீங்க. டெஸ்ட் உள்ள ஸ்கூல்ல தான் சேர்ப்பீங்க. ஏன்னா அது தராதரத்தை நாம் அறிந்து கொண்டோம், அதோட தரத்தை புரிந்து கொள்ள முடியும், எங்க பலவீனம் என்பதை புரிந்து கொள்ள முடியும், எதை சரி பண்ண வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க முடிய விரும்புகிறார். அவர் ஸ்கூல் அங்கதாங்க நடத்துறாரு. எங்க நடத்துறாரு? வனாந்தரத்துல ஸ்கூலே வச்சிருக்கிறார். காலேஜ் பைபிள் ஸ்டடி எல்லாம் அங்கதான் சொல்லி தராரு. அங்கதான் டிகிரி எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாரு. அப்ப கூட்டு போயிட்டு அங்க டெஸ்ட் அவர் வைக்கிறார். வச்சுட்டு இதுல சொல்றாரு, பா இதுல வீக்குப்பா, உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோ, உன்னை சரி பண்ணிக்கோ, உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ, உன்னை மேலான காரியங்களை நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அதனால நீங்க வாழ்க்கை என்ற ஒரு ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தலைவிதி கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது வேதாமத்தில். அது ஒரு தவறான உபதேசம், தவறான காரியம். ஜனங்க மண்டையில திணிச்சிட்டாங்க. என் வாழ்க்கை தாயா தலைவிதியா, என் விதி இப்படி தாயா, உன் விதி எப்படி இல்லை, உன் விதி நீ சொல்றதுனால தான் அது விதியாயிடுது. விதின்றது இது கோட்பாடு, நீ தான் உன் வாழ்க்கையை கோட்பாடு சொல்லிக்கிற. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, என்ன கடவுள் அழகிறதுக்கு தான் வச்சிருக்காரு. யாரு அழகிறதுக்கு வச்சிருக்கிறாராம். அப்ப என்ன, நீ போட்ட விதி நீ எழுதிட்ட, உன் தலையில நீயே எழுதிக்கிட்டாங்க, அது அவரு பொறுப்பு இல்லை, அது யாரும் அங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல. சரி, ஒரு சில காரணம் எங்க சோதிச்சாட்ட காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். எக்ஸடஸ் யாத்ராமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என்னுடைய பலனும் என்னுடைய கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என்னுடைய தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது நாமம் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. இது எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, 11 வசனம் வந்து கர்த்தரே தெய்வங்களில் உமக்கு ஒப்பானவர் யார்,
பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களும் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எனக்கு நடந்தது. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் நடத்திட்டு வர செங்கடல்ல கணக்கு பண்றார் பாருங்க. எல்லாம் பலவீனர்கள், வயதானவர்கள், யுத்தம் அறியாதவர்கள், சண்டை போட தெரியாதவர்கள், ஒரு பயிற்சி இல்லாதவர்கள். அவர்களுக்கு ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். யுத்தம் பண்ணி அந்த கடலை 2ஆ பொளந்து அவளை வெளியில கொண்டு வந்து எகிப்து ஜனங்கள் எல்லாம் அழித்து போட்டார். ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஒன்னு இவங்க பாடுறான பாட்டு, மிரியாம் கிட்டார் எடுத்து வாசிக்கிறார். எடுத்து ஒரே சவுண்டு, டான்ஸு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அவங்க சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்க பாருங்க, துதி. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தரே தெய்வங்களில் உமக்கு எந்த கடவுளும் உமக்கு முன்பா நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய தெய்வ நீர், அவ்வளவு பெரிய அற்புதமான தெய்வம். நீங்க பெரிய ஆண்டவர், நீங்க இருந்தா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த அற்புதம் வேணா செய்வீங்க, எந்த ஆச்சரியம் வேணா செய்வீங்க, எதை வேணா செய்வீங்க அப்படின்னு சொல்லி பாட்டை பாடி சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த ஒரு 10வது லைன்ல மறுபடியும் என்ன சொல்றாங்க பாருங்க. அதே வசனத்துல 23வது வசனம் இது பாருங்க. 15, 16 வசனம் வரையிலும் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. 23வது வசனம் போது அவர்கள் மாராவிற்கு வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது, அது குடிக்க அவர்களுக்கு முடியாமல் இருந்தது. அதனாலே அந்த இடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது மக்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன் அது இனிமையான தண்ணீரானது. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளையும் ஒரு நீதி நெறிலையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளை கவனித்து அவருடைய கட்டளைகளை யாவையும் கை கொண்டார். நான் எகிப்திற்கு வரச் செய்த வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர செய்யாதிருப்பேன், நானே உன்னை குணப்படுத்தும் கர்த்தர். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவர். அது செய்கிறார். ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்க, பாடுறாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. செஞ்சுட்டு வந்தோடனே அடுத்தது ஒரு சோதனை வருது. அது ஆண்டவர் அந்த சோதனை அனுமதிக்கிறார். சோதிக்கிறான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் ரொம்ப கசப்பாக இருக்குது. என்ன செய்யுது? தண்ணீர் மாறாவுக்கு வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. மாறாவுக்கு வந்ததுன்னு இல்லை, தண்ணீர் கசப்பாக இருக்குதுங்க, குடிக்க முடியல. நிறைய லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கலான்னு போனால் தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்குது. திடீர்னு பயம் வந்துடுச்சு. ஐயோ, அட்டை நடுவில் மாட்டிக்கிட்டோமே, செங்கல் அங்கேயே இருந்தாலும் ஏதாவது 5 கூழ கஞ்சியை குடிச்சிட்டு இருந்துருக்கலாம், ஒரு வயிற்று கஞ்சியாவது கிடச்சிருக்கோம். இங்கே இங்கே மாட்டிக்கிட்டோமே, தண்ணி கசப்பாக இருக்குது, எப்படி குடிக்கிறது? அவ்வளோதான், அவுட்டு, இப்போ வந்ததெல்லாம் அவுட்டு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தோன்னே சொல்கிறாங்க, அவங்கள ரொம்ப வேதனைப்படுறாங்க, கசப்பில் அவங்க இருக்கிறாங்க, வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றாங்க. என்னத்தையா குடிக்கிறது? எங்கேயா கூட்டு வந்து வச்சிருக்கிற, எங்கே கொண்டாந்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே காரியங்களை சொல்லுகிறார்கள். அப்பொழுது மோசே என்ன செய்கிறான்? மோசே மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. அந்த இடத்த எப்படி மாத்திரம் பாருங்க. உன் பிரச்சனைக்கு என்ன நினைக்கிற? தீர்வு அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சரியாயிடுச்சு, அவ்வளோதான், இப்படி தான் சுற்றிட்டு இருக்கணும், இதான் வாழ்க்கை. நீ முடிவு கட்டிடுற. அந்த முடிவு கட்டிட்டு நீ அதுக்கு பேரே வச்சிடற. என்ன வச்சிடற? கசப்பு. இது கசப்பு பேர் வச்சுட்டான்னு அர்த்தம். அதுதான் நிலையானதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒன்றும் சான்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் அது மாற போகிறதில்ல, இது மாறாதது. ஒரு ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே தான், ஜென்மத்துக்கு அப்படி தான் இருக்கும். அது 1000 வருஷம் ஆனாலும் 2000 வருஷம் பாருங்க. நிறைய பேர் யார் வச்சாங்கன்னா கூட தெரியல. எத்தனை ஊருக்கு பேர் இருக்குது. மதராஸ் பட்டணம் எப்போ வச்சது, அப்புறம் கொஞ்சம் மாற்றினா அதுக்கப்புறம் ஓடுது, திரும்பி 100கணக்கான வருஷம் போகுது. அப்போ பேர் வச்சுட்டா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். அல்லேலூயா. ஏங்க, நான் தோல்விங்க, நான் டிஃபீட்டடுங்க, நான் தோக்குறதுலே தோத்து போனவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு வச்சுங்க, அவ்வளோதான். அப்போ என்ன டிசைட் பண்ணிட்டேன்? உன் வாழ்க்கையில் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த ஒரு ஸ்டெப்பும் ஃபார்வர்டும் கிடையாது, பேக்வேர்டும் கிடையாது, அவ்வளோதான். அப்போ முடிவு கட்டிட்டான், இந்த தண்ணி இப்படிதான் இருக்கும், இந்த தண்ணி இப்படிதான் இருக்கும், என் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். சரிங்க, நான் இந்த கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கட்டளையும் ஒரு நீதி நெறிகளையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து
டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? ஃபெய்த்தை டெஸ்ட் பண்றாரு. எப்ப இப்பதானே பாட்டு பாடுங்க, இப்பதானே ஆட்டு. சில பேர் பார்த்து அழுவாங்க, இது அப்படியே வெற்றி சிறக்கிற மாதிரி பாட வேண்டியது. அங்க சின்ன பிரச்சனை வரட்டும், அதோட சோர்ந்து போயிடுறது, அதோட முடியாத நிலைமைக்கு வந்துடுது. அவ்வளவுதான் ஒரு லெவலுக்குள்ள போயிடுறது. அப்ப போயிட்டு அப்போ ஆண்டவர் சொன்னாரு, கட்டளை நீதி நெறிகளை, ஒரு கட்டளையும் அங்கே அவர்களுக்கு கட்டளையும் ஒரு நீதி நெறிகளையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்னுடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மானவளை செய்து அவருடைய கட்டளைகளை கவனித்து அவருடைய கட்டளைகள் யாவும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த வியாதிகள் ஒன்றும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறார், என்ன அவர் விரும்புகிறார், எதை சோதிச்சார்? இந்த 2-3 காரியங்கள் சொல்றாரு. நீதி நெறிகள், கட்டளை, 2 ஸ்டாச்சுஸ் அப்படின்னு ஆர்டினன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வார்த்தைகளுக்கு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டைம் ஆகிடுது. நான் என்ன சொல்றேன், இவங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க, ஒரு கசப்பான அனுபவத்தை சந்திக்கிறாங்க, ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இவங்க செஞ்ச வேலை பேர் வச்சுட்டான். பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு டிசைட் பண்ணிட்டான். நாங்கள் சாக போகிறோன்னே டிசைட் பண்ணிட்டான். அவ்வளோதான், என் மேட்ரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே முடிவு கட்டி விடுறார்கள். நீதி ஆண்டவருடைய கட்டளை பார்த்தீங்கன்னா நீதி நெறிகள், த மாரல் லைஃப் கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். வேதம் பார்த்தீங்கன்னா சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்குது, ஒரு மனுஷன் சரியானபடி வாழணும். நீதி நெறிகள், அந்த நீதி நெறிகள் ஆர்டினன்சஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுது. அந்த ஆர்டினன்சஸ் அப்படின்னா ஓர் அரசினால் அல்லது அதிகார பொறுப்பில் உள்ள ஒருவரால் பிறப்பிக்கப்படும் ஆணை அல்லது சட்டம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு லா, ஒரு சட்டம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பரலோக மாதிரி தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னா சட்டம் ஒன்று இருக்குது, ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு ஒரு ஆட்கள் உட்காந்துருக்காங்க. டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, அந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு